வணக்கம், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைன்னு சாப்பிட்டு ரொம்ப போரிங்காக இருக்கிற டைம்லேயும் சரி, இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லேயும் சரி, டக்குன்னு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த டிஃபன் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபியை செய்யறதுக்காக 100 கிராம் அளவுக்கு சோயா சங்கை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா இதில் தண்ணி இல்லாதபடிக்கு பிழிஞ்சிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோயா சங்க் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த சோயா சங்க் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கூடுதலான சுவை கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக நல்லா இது மாதிரி வதங்கி வரட்டுங்க. இப்போது எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதோட கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சோம்பு பொடி சேர்த்துக்குவோம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசஸ் பவுடர், அதாவது கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஈவனாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட இதில் சேர்த்துருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்போது நல்ல ஒரு சூப்பரான மனம் கிடைக்குங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சு வருவோங்க. இப்போ இது போல் நல்ல கைவிடாத ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு லிட்டை போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸோட தீயை மிதமாக மாற்றிக்கலாம். இது அப்படியே 5 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே சுண்டி இதில் சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி குழைவான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோங்க. பாருங்கள், நல்ல மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸை அரைச்சி வச்சுருந்த சோயா சங்கை இது கூட சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சோயா சங்கை வச்சு நம்ம எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சுருப்போம். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த கிரேவியும் கூட நல்ல ட்ரையாக ஒரு கொத்து கறி பெரட்டல் போல் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக கேஸோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் இது கூட சேர்த்துட்டு முதல்ல கையை வச்சு நல்லா இந்த பச்சரிசி மாவில் சேர்த்துருக்க இந்த உப்பு தேங்காய் எல்லாமே இந்த மாவோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக இது மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக தண்ணி, இது நார்மலாக நம்ம பச்சை தண்ணி தாங்க, சுடு தண்ணிலாம் கிடையாது. இந்த தண்ணியை கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டு மாவெல்லாம் பசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஈவனாக உடச்சி விட்டு பசைஞ்சிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, எடுத்தோன்னே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஈரத்தன்மையாக நல்லா உதிராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக இது போல் சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு இது போல் நல்லா ஈவனாக உள்ளே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதை கப்பில் செஞ்சாலும் சரி, அப்படி இல்லாட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றுத்தில் இது போல் ஆயிலை சேர்த்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பச்சரிசி மாவு கலவையை கொஞ்சமாக இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம்னா இந்த கப்புக்குள்ளே பாதி அளவு மட்டும் நிரப்பிக்கோங்க. அதுக்கும் மேலே 2வது லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சோயா சங்க் மசாலாவை ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் வச்சுட்டு செகண்ட் லேயராக ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3rd லேயராக மறுபடியும் அரிசி மாவு கலவை எடுத்துட்டு இது போல் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நல்லா ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 3rd லேயராக வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. இந்த கப்பில் சேர்க்குற இந்த 3 லேயரையுமே ஸ்டஃப் பண்ணும்போது கரண்டியை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. சும்மா மைல்டாக
கரண்டியை வச்சு அழுத்தி விடணும். இப்போ நான் இதே மாதிரி 2 கப்பை செட் பண்ணியிருக்கேங்க. செட் பண்ண இந்த 2 கப்பையுமே நம்ம இட்லி பாட்டில் இட்லியெல்லாம் அவிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இட்லி கொத்து மேலே இந்த கப்பை வச்சு 10லிருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் சேர்த்த இந்த டிஃபன் ரெசிபி ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த கப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை மேலே வச்சு அழகாக கவுத்து விட்டோம்னா சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக பச்சரிசி மாவை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கிண்ணத்தை எடுத்து டக்குன்னு இந்த மாதிரி கவுத்து விட்டு எடுத்தோம்னாலே நல்லா அழகாக டீமோல்ட் ஆகி வந்துடும். இந்த டிஃபன் ரெசிபி கிட்டத்தட்ட நம்ம புட்டெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் இதை செய்கிறதுக்கு புட்டு மேக்கர்லாம் தேவை கிடையாது. அதே சமயம் புட்டு நம்ம மேக்ஸிமம் ஸ்வீட்டில் தான் செய்வோம். இந்த மாதிரி செய்யும் போது, அதாவது சோயா சங்க்லாம் வச்சு உள்ள ஒரு ஸ்டஃபிங் வச்சு செய்யும் போது நம்ம இதை ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சமயம் சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, இதில் இருக்கிற ஸ்டஃபிங் இருக்கிறதுனால. ஸோ இதை அப்படியே உடச்சி ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட, டேஸ்ட்டும் கூட. ஏன்னா இதை நம்ம இன்னைக்கு ஆவியில் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.